திரு ரவீந்திரன், ஒன்றுபட்ட அதிமுகக்குள்ள திரு பன்னீர்செல்வம் அப்படின்னு திரு துரைகரனா பேசுறார். அவ்வளவு மரியாதையோடு அவர் மீண்டும் அங்கே சேர்க்கப்படுவதற்கான காலம் கனிந்து விட்டதாக புரிந்து கொள்ளலாமா? எடப்பாடி இதை கேட்டா சிரிப்பாரு. நம்மளை பற்றி நம்ம அதிமுக தொண்டர் துரைகரனாவுக்கு சரியா தெரியலையேன்னு அவர் சிரிப்பாரு. இதுல நம்ம பார்க்கணும்னா ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததும் பிளவு நலான அந்த எக்ஸோடஸ்ங்கிறது சசிகலா தினகரன் அவங்க வெளியேறினதும் 40 விழுக்காடு அதிமுக வாக்கு வந்து 33 விழுக்காடு வாக்கா அவங்க 2021 எடுக்க முடியுது. அந்த பிளவுல ஒரு இது அந்த வாக்குகளை வந்து அதிமுக எடுக்க காரணம் ஒரு இலையில எடப்பாடி பழனிசாமியும் ஒரு இலையில ஓபிஎஸும் 50-50 அதிகாரத்தில் 50-50 டம்மியா 3-4 சீட்டு 50 அல்ல. அதுதான் அதுல வித்தியாசம். ஒருத்தர் இரட்டையில கையெழுத்து போடக்கூடிய ஒரு முதன்மை ஒருங்கிணைப்பாளராட்டும் இணை ஒருங்கிணைப்பாளராட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அதிமுகவில் இவர் ஓபிஎஸ்க்கு பொசிஷன் என்ன, 3 சீட்டு தினகரன் தயவுல இப்ப வாங்கி கொடுக்கக்கூடிய அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பொசிஷன் என்ன. சோ இந்த இடத்துல தான் ஓபிஎஸ் ஒரு வாளாட்டும் கேடயமாட்டும் 2021 இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதிமுக நன்மைக்காக, அதிமுக பாஜக கூட்டணி நன்மைக்காக, திரு ஓ பன்னீர்செல்வம் நன்மைக்காக இந்த சமரசங்களை செய்து கொள்றதுல என்ன தப்பு? அப்போ அதே நன்மைக்காக இல்ல அதிமுக வர்ற போது நிச்சயமா அவருக்கான தொகுதிகள் எண்ணிக்கை வந்து திரு ரவீந்திரன் சாரோட இன்டர்பிரிட்டேஷன். அதை விட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதிமுக நன்மைக்காக, அதிமுக பாஜக கூட்டணி நன்மைக்காக, திரு பன்னீர்செல்வம் நன்மைக்காக இந்த சமரசத்தை செய்து கொள்வதில் என்ன தவறு? பிரயோஜனப்படாது. ரெட்டையில ஒரு இலை அவரு, ஒரு இலை முக்குலத்தோர், ஒரு இடத்துல வெள்ளாள கவுண்டர்னா தான் முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி அதை உணர்ந்து அதை உணருவான். நம்ம அதர் காஸ்டுக்காரன் அதை பேசுறது இல்லை. அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி தமிழ்நாட்டில் 52 இருந்தே பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற லெவலில் இருந்தவங்க, ஜெயலலிதாவுக்கு அவுட் அண்ட் அவுட் பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க, அந்த கம்யூனிட்டியில பவர்ஃபுல்லா இருந்த ஓபிஎஸ் ரிட்டைல் சிக்னேட்டரியா இருந்து அதிகார பகிர்வோடு அதிமுகக்குள்ள அதுதான் முக்கியம். அது மிகவும் குய்வைவான பொலிட்டிக்கல் குய்வைவான கம்யூனிட்டி. அவங்க மற்ற எல்லா கம்யூனிட்டியோட தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்ச்சியும் அதிக அரசியல் ஆர்வம் கொண்ட கம்யூனிட்டி. இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் நீக்கின பிறகுதான் தென் மாவட்டத்தில் வந்து மிக மோசமா தோல்வியடைகிறாங்க. டெபாசிட் இழக்கிறாங்க திருநெல்வேலியில, டெபாசிட் இழக்கிறாங்க ராமநாதபுரத்தில், டெபாசிட் இழக்கிறாங்க தேனியில, மதுரையில ராஜ் சத்யன் 2வது வந்தார், 30 விழுக்காடு வாக்கெடுத்தார். இப்போ 3வது போயிருக்கிறாங்க. தேனியில வெற்றி பெற்ற இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. சோ அந்த அதிகார பகிர்வுல 50-50 இவர் எடப்பாடி 50 விழுக்காடு, ஓபிஎஸ் 50 விழுக்காடுங்கிறது போன பிறகுதான் மிக மோசமா தென் மாவட்டத்தில் தோக்குது. அப்ப இதை நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னா மீண்டும் 50-50 எடப்பாடி தயாராவாரா? எப்படி தயாராவாரு? ஒரு பக்கம் தாவேகாவோட அழுத்தம், அவங்க வாக்குகளை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு வியூகம், இன்னொரு புறத்துல திமுக மீண்டும் வலிமை பெற்றிடக்கூடாது, இவங்கெல்லாம் போய் சேர்ந்ததன் மூலமாக இன்னும் கூடுதல் வலிமையை பெற்றக்கூடாதுன்னா இந்த சமரசத்தை செய்து கொள்வதை தவிர திரு பன்னீர்செல்வத்திற்கு என்ன வழி, அவர்களை சேர்த்துக் கொள்வதை தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வழி இருக்கு? அவேகா இது வந்து ரொம்ப கருத்து, சகோதரோட கருத்து, நான் அதை டிஸ்பியூட் பண்ண விரும்பல. அதுல டெலிபரேட்டா கரெக்டா நின்னு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு களத்துல நிற்கிறது சீமான். பார்ப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு மத்திய அரசுக்கு எதிராக சீமான் பேசினாரு. அதனாலதான் தினகரன் 5.5 விழுக்காடு எடுத்தவர் 2.5 விழுக்காடாட்டு பலகீனம் அடைஞ்சாரு. இப்பவும் சீமான் தான் அந்த இதை பேசுறாரு. பசுமன் ஐயா தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னாவை நீங்க 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது வாங்கி கொடுத்திருக்கணும். இப்போ சொல்றது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்ற பெரிய இடத்துல இருந்த முக்குலத்தோர்களை நீங்க வீழ்த்தினதுனால அதுல உள்ள பாதிப்புக்காக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி அவர் தான் அந்த அரசியலை முன்னெடுத்து தெளிவா பேசுறாரு. அது மட்டுமல்ல, எடப்பாடிக்கு எதிராக கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறதையும் அவர் தான் வெளிப்படையா பேசுறாரு. ஒரு கேள்வி மட்டும் நீங்க சொன்னதுல இருந்து திரு துரைகண்ணா சார் சொல்றேன். சார், அதிகார பகிர்வு இல்லாம அதிமுக தனக்குன்னு ஒரு ஹோல்டு இல்லாம, கிரிப் இல்லாம எத்தனை சீட்டுகளுக்காகவும் சமரசம் செய்து கொண்டு திரு பன்னீர்செல்வம் நகர்வதை அந்த சமூகத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றாருல. கடந்த 4 ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அணுகுமுறை என்பது நிச்சயமாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மட்டுமல்ல, பெரும்பாலான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய கடுமையான எதிர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தூருடைய அடையாளமாக, பிரதிநிதியாக, மரியாதைக்குரிய மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்து இவர்தான் அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாடு, சிவகங்கை, தென்காசி அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய மரியாதை இருக்கிறது. எனவே இவர்
எடப்பாடியோடு இணைந்து எதிர்கொள்கிற பொழுது அவருக்கான அந்த மரியாதை வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த மக்கள் மத்தியில் நிச்சயமா 100% இருக்கிறது. இல்ல தரதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டாரா? இல்ல அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்க ஒவ்வொரு விஷயமா அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாருல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம தொடக்கத்தில் பல பதிவுகளை சொன்னது மாதிரி ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று தெரிவித்த நிலையிலிருந்து இறங்கி ஒருபோதும் டிடிவி தினகரனுக்கு இங்கு இடமில்லை, அதில் 3 பேர் சொன்னார், திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள். இப்போ ஒருவருக்கான இடம் அங்கே வந்துருச்சு. அடுத்ததாக நான் குறிப்பிட்ட அந்த 3 பாஜக தலைவருடைய அழுத்தம் காரணமாக வருகிற பொழுது, ஒரு சமரச பேச்சு அவங்க வருகிற பொழுது ஏதாவது ஒரு பதவி அல்லது ஏற்கனவே இருந்ததில் ஒரு பதவி, கையெழுத்து போடும் அதிகாரம் என்பதை தாண்டி அவருடைய ஆதரவாளர்களுக்கு எவ்வளவு இடம் அப்படிங்கறதெல்லாமே பேசி முடிவு பண்ணுவாங்க. சமரசத்துக்கு வரலாம். சரி, இறங்கி வந்திருக்கார்ல ரவீந்திரன் துரைசாமி சார். திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருந்த நிலையில அப்படியே உறுதியா இல்லையா? சமரசத்தை அவரும் செஞ்சிருக்காரு. அது சமரசம் செய்திருக்கிறாங்க, உண்மைதான். 3 பேருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. பட் நம்ம கூர்ந்து பார்க்கணும், 2 பேரை கதவை அடைச்சது எடப்பாடி அல்ல, மோடி தான். அதுக்குள்ள காரணங்களும் அதுக்கு இருக்குது. 2 பேருக்கு கதவு அடைச்சது மோடி தான். அவரு தமிழகம் வரும்போது உங்களை சந்திக்கிறது பாக்கியம்னு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டும் கூட அது சந்திக்கலன்னு சொல்லும் போது அந்த கட்டம் மாறுது. அதுக்கு பிறகு இவரு தினகரன் புரிஞ்சுக்கிட்டாரு, அவரு அந்த அவமானப்படாமலே வெளியே நின்னுட்டாரு. இப்ப 3 பேர்ல தினகரனை மட்டும் இவர் எடப்பாடி கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்தது நோக்கமே முக்குலத்தோர் வாக்கு முழுமையா பாதிச்சிடக்கூடாதுன்னு. இதுல எடப்பாடி ஏன் தினகரனை சம்மதிக்கிறாருன்னா, அவர் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடல, அமமுகன்னு ஒரு தனி கட்சியா போயிட்டார். தனி சின்னம். அதுக்கு எடப்பாடி நோக்கமே பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் பாஜக கூட கை கோர்த்திருக்காருன்னா 2வது இடத்துக்கு தான் அவர் கை கோர்த்திருக்கிறார். ஓகே.